அந்த உள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் ஆத்மாவை நினைச்சு சரீரத்தை நினைக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில குரங்குத்தனம் இருக்குல்ல, ஆதாமியோட குரங்குத்தனம், அந்த குரங்கு புத்தி நம்ம வாழ்க்கையில விட்டு நீங்க இல்லைன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு நல்லா புரிஞ்சுங்க, எத்திக்ஸ் இருக்கு ஆதாம் உலகத்துல. ஆதாம் உலகத்துல ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அந்த எத்திக்ஸ் என்ன பண்ணணும்னா நம்மள வாழ விடாது. ஆதாம் உலகத்து எத்திக்ஸ் என்னது, நம்மள வாழ விடாது. மறுபடியும் அந்த பிதாவு கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை உடைக்கும். மறுபடியும் பிதா கிட்ட இருக்கிற கடவுளோட இருக்கிற ஐக்கியத்தை உடைக்கும். அது அந்த ஆதாமனுடைய எத்திக்ஸ் என்னன்னா, கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை உடைக்கிறது தான். ஒரு மனுஷனை கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கிறது தான். ஆனா இயேசுவினுடைய எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, அது சத்தியம். இயேசுனுடைய சத்தியம் என்ன அப்படின்னா, இதான் இயேசுனுடைய வழி, இயேசுனுடைய நோக்கம் பிதாவோட சேர்க்கிறது. ஆதாமனுடைய வழி பிதாவோட இருந்து பிரிக்கிறது ஐக்கியத்தை. இதான். அப்ப இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியில் ஓடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தன் வந்தா தான் அவன் பிதாவோட இணைக்கப்பட்டு கீழ்ப்படிய முடியும். இல்லைன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, முக்கியமான எதிரி, நம்ம கவனிக்கப்படக்கூடிய ஒரு எதிரி யாரு அப்படின்னு சொன்னா நாம தான். நம்ம கவனிக்க வேண்டிய எதிரி யாரு? நாம தான். நம்மள நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா, இன்னைக்கு மனுஷன் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னன்னா, இவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறான், தனக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவத்தை அவன் சோதி தெரியாம, நான் யாரு என்பதை அவன் சோதி தெரியாம, இவன் நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனுக்கு காலி பண்ணிடுறான். மனுஷன் செய்யக்கூடிய தவறு. இன்னைக்கு ஒரு ஆதாம் உலகத்துல பிசாசனுடைய சூழ்ச்சி என்னன்னா, இதா தன்னைத்தானே சோதித்தறியக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள அவன் போகாம, இவன் டிஸ்டர்பா இருக்கான், இவன் டிஸ்டர்பா இருக்கான், அது டிஸ்டர்பா இருக்கு, இது டிஸ்டர்பா இருக்கு சொல்லிட்டு இவன் எதெல்லாம் டிஸ்டர்பா சொல்லிட்டு நினைக்கிறான், இது எல்லாத்தையுமே என்ன பண்றான், தன் வாழ்க்கை விட்டு அதை அகற்றி விடணும்னு நினைக்கிறான். அதுக்காக எதை வேணாலும் செய்வன்ற இடத்துக்கு வரான். செய்தா இவன் வாழ்ந்துடுறானா, மகிழ்ச்சியா இருக்கான்னு கேட்டா இருக்கிறத காட்டிலும் மோசமா போயிடுது.